இதுக்கு முந்தி நாங்க பார்த்தத சுருக்கமா சொல்லப்போனோம்னு சொன்னால், மூலகங்கள்னு சொல்லி அடிப்படை பார்த்தோம். சரியா? அப்ப சடப்பொருட்கள் எல்லாம் மூலகங்களால் ஆக்கப்பட்டது. இந்த மூலகங்கள்னு சொல்ற நேரம் நாங்க ஆவர்த்தன அட்டவணையில பார்த்தோம். அந்த மூலகங்கள். இப்ப சேர்வைகள் பார்க்குற நேரம் ஒரு உயிரினம் ஒரு சடப்பொருள்னு சொன்னோம். எனவே அந்த சடப்பொருளும் மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த மூலகங்கள் வந்து இணைந்து சேர்வைகளை உருவாக்க போது அந்த அடிப்படையில பிரதானமாக சேதன சேர்வைகள், அசேதன சேர்வைகள்னு சேர்வைகளை 2ஆ பிரிச்சோம். அதுல சேதன சேர்வைகள் ஒரு உயிர் அங்கில காணப்படக்கூடிய அந்த சேதன சேர்வைகளுக்கு விசேடமா உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லி ஒரு பேர் சொன்னோம். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் அந்த சேதன சேர்வைகள் பிரதானமாக 4 சேதன சேர்வைகள் பார்த்தோம். கார்போஹைட்ரேட், புரதம், நியூக்ளிக் அமிலம், லிப்பிட். இந்த 4 சேதன சேர்வைகளும் தான் ஒரு உயிர் அங்கி, ஒரு உயிரை ஆக்க போகுது. அதாவது அது அந்த சேர்வைகள் உருவானது மூலகங்கள் இணைந்து. இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறது ஒரு கார்போஹைட்ரேட். இது ஒரு சேதன சேர்வை. அதாவது கார்பன் மூலகம் அடங்கிக்க போகுது. இப்ப இந்த கார்போஹைட்ரேட்டுகளை பார்த்தோம்னு சொன்னால் பூமியின் மேற்பரப்பில் பெருமளவில் காணப்படக்கூடிய ஒரு சேதன சேர்வை. நாங்க சேதன சேர்வைகள் பார்த்துக்கிறோம். இதுல பூமியில காணப்படக்கூடிய அதிக அளவுல காணப்படுறது யாருன்னு கேட்டால் இந்த கார்போஹைட்ரேட். எங்களுக்கு தெரியும் ஒளித்தொகுப்புன்ற செயல்முறை. ரைட்? இந்த ஒளித்தொகுப்பு பிரதான உற்பத்தியாக்கி எங்களுக்கு தாவரங்கள் உற்பத்தியாக்கிகள் தாவரங்கள் தட்போசணிகளாக இருக்குது. அதாவது தாவரங்கள் தானே என்ன செய்து தனக்கு தேவையான உணவை தொகுத்துக் கொள்ளுது. இந்த தாவரங்கள் இந்த ஒளித்தொகுப்பு செய்கிறது முக்கியத்துவம். எங்களுக்கு தெரியும் விலங்குகள்னு சொல்ற நேரம் விலங்குகள் அது எந்த விலங்குகளாக இருக்கட்டும். விலங்குகள்னாலே அது பிற போசணி. அதாவது அதன்ற போசணை தேவைக்காக ஒரு பிற அங்கில தங்கிக்க போகுது. அதுதான் நாங்கள் சொல்ல போகிறோம் பிற போசணை. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு பிற போசணை. எங்களை சுத்திக்கக்கூடிய விலங்குகள் பிற போசணிகள். இப்போ இந்த பிற போசணைக்குரிய அங்கிகள் தனக்கு தேவையான உணவை எப்படி எடுத்துக்கொள்ளுது. உதாரணமாக எங்களை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு உணவு தேவை ஏற்படுதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு தாவரத்தில் தான் தங்கி இருக்கணும். ரைட்? அப்படியே நீங்கள் தாவரத்தில் தங்கி இல்லைன்னு சொன்னால் ஒரு விலங்கு உணப்பொருண்டுங்க சொன்னீங்கன்னால் ரைட், அந்த விலங்கு எங்கால வந்துச்சு, அந்த விலங்குக்கு உணவு எங்கால கிடைச்சிச்சு, ஒரு தாவரத்தில் இருந்து. ரைட்? அது ஒரு தாவரத்தை உண்ணக்கூடிய ஒரு விலங்காக இருந்தால் அது ஒரு தாவர உண்ணி. ஸோ அந்த விலங்கு தனக்கு தேவையான உணவை ஒரு தாவரத்திலேருந்து பெற்றுக்கொள்ச்சு. இல்லை ஒரு விலங்கு மாமிச உண்ணியாக இருந்தால் அந்த மாமிச உண்ணி இன்னொரு அங்கி ஒன்றில் தங்கியிருக்கும். அந்த அங்கியும் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைனலாக ஒரு தாவரத்தில் தான் தனது உணவு தேவைக்காக தங்கியிருக்க போகுது. அப்போ எப்படியோ பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுமே வந்து இந்த தாவரத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தனது உணவு தேவைக்காக என்ன செய்யுது தங்கி இருக்குது. அப்போ உணவு ஒன்று தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு உணவு தேவைப்படப்படுறது சக்திக்காக. சக்தி தேவை. அப்போ சக்தி தேவை. நாங்கள் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் சக்தி தேவை. ரைட்? உங்களோட அசைவாக இருக்கட்டும், உங்களோட உடலில் நடக்கிற எல்லா செயற்பாடுகளுக்குமே சக்தி தேவை. அந்த சக்தி ஒன்று தேவைன்னு சொன்னால் என்ன செய்வோம், டக்குன்னு போய்த்து ஒரு உணவை சாப்பிட்றோம். எங்களுக்கு சக்தி கிடைக்கும்ன்ற இதில் தான் நாங்கள் ஒரு உணவு உண்றோம். உணவுன்ற நோக்கமே அதுதான். அப்போ சக்தி தேவை. அப்போ இந்த சக்தி தேவைக்காக நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை எங்களுக்கு அடிப்படையாக வைத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த தாவரங்கள் இருந்து தான் ஏதோ ஒரு அடிப்படையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கிடைக்க போகுது. அப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த தாவரம் அதோட உணவு தேவைக்காக செய்யக்கூடிய செயற்பாடு தான் ஒளித்தொகுப்பு தாவரங்களில் நடக்க போகுது. அதுவும் என்ன மாதிரி தாவரங்கள்? பச்சை தாவரங்கள். பச்சை தாவரங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு. இந்த ஒளித்தொகுப்பின் மூலம் தான் என்ன செய்யப்பட போகுது, ஒரு உணவு உற்பத்தி செய்யப்பட போகுது. அப்போ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை ஒளித்தொகுப்பின் மூலம் மேற்கொள்ளுதோ அந்த தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்காக இருக்கட்டும் எந்த உயிரினமாக இருக்கட்டும் மறைமுகமாக என்ன செய்யுது தாவரத்தில் தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்கியிருக்க போகுது.
அப்போ இந்த ஒளித்தொகுப்பு அப்போ இந்த ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்ய போகிறது நாங்கள் அடிப்படையாக சொல்கிறோம் ஒரு வெல்லம், ஒரு குளுக்கோஸ். அப்போ இந்த குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் வெல்லமாக இருக்க போது இந்த ஒளித்தொகுப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்பட போகுது. அப்போ இந்த குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட். அப்போ என்ன சொல்ல போகிறோம், இந்த கார்போஹைட்ரேட்டில் அடிப்படையான இந்த குளுக்கோஸ் பச்சை தாவரங்கள்னால ஒளித்தொகுப்பின் செயல்முறையின் போது உற்பத்தி செய்யப்படுது. அன்றாட வாழ்வை உள்ளடக்கக்கூடிய உணவுகளில் எங்களுக்கு கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவுகள் உதாரணமாக தரப்பட்டிருக்குது. உருளைக்கிழங்கு, வற்றாழை, தானிய வகைகள், சீனி, மா ஆகியவை கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவுக்கான உதாரணங்கள்னு சொல்லப்பட்டு. அப்போ இந்த உணவுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, வற்றாழை கிழங்கு வகைகள். அதே நேரம் தானிய வகைகள் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் நாங்கள் உண்ணக்கூடிய அரிசி, ரைட், அது நெல்லிலிருந்து. ஸோ அந்த நெல் ஒரு தானியம், எனவே அரிசி ஒரு தானியம். கோதுமை, அதே நேரம் கடலை வகைகள், அதே நேரம்